கெட்ட கர்மா என்ன பண்ணுனா, நீங்க முருகனை கும்பிட அந்த கெட்ட கர்மா வீரியம் குறையுன்றப்போ அது உங்களுக்கு கோயிலுக்கு போக கூடாது. போகும்போது தடங்கலாகவும் போகும்போது ஒண்ணு இல்ல. இப்ப நேத்து ஒருத்தர் சொன்னாரு, திருச்செந்தூருக்கு போய் கடலை குளிச்சிட்டு மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். அவரு நிலைமை நினைச்சு பாருங்க. ஏன்டா திருச்செந்தூர் வந்திருக்கு நினைச்சிருக்க மாட்டாரு. 20 வருஷமா போட்டு இந்த மோதிரம் காணுனார். நான் சொன்னேன் 20 வருஷமா உங்களுக்கு பிடிச்ச இந்த கர்மா போயிடுச்சுன்னு நினைச்சீங்க சார். இதுதான் உண்மை. 20 வருஷமா உங்களுக்கே தெரியாம ஒண்ணு வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம பாடகர் வேல்முருகன் சொன்னேன், அவர் சம்பந்தமே இல்லாம நான் சொன்ன பாருங்க, கர்மா 3 வழியில வரும். ஒண்ணு கை, கால், வாய். அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு நவகிரக மோதிரம் ஒன்று வச்சிருந்தாரு, தேவையில்லாம அதை எடுத்து போட்டாரு. போட்டு அவர் சனி பகவான் ஆக்டிவேஷன் பண்ணாரு. அடுத்த நாள் ஏர்போர்ட்ல ஏதோ ஒன்று பேசுறாரு. அந்த மாதிரி தான். அப்போ இந்த கெட்ட கர்மா நம்மளை விட்டு போதுன்றப்போ அது நம்மள ஒரு காட்டிட்டு தான் போவோம். சாதாரணமா போவாது. அதுதான் நம்மள கோயிலுக்கு போடாம தடுக்கிறது. போன உடனே சண்டை வர்றது காரணம். திருச்செந்தூருக்கு போயிட்டு எல்லாம் நிறைய பேர் சண்டை போட்டு தான் வராங்க. இப்போ வரைக்கும் இதுக்கு மேல வருவாங்க. அப்படி நீங்க சண்டை வரப்போ ஒன்னே ஒன்று மட்டும் தான் நினைச்சுக்கணும், நம்ம கர்மா நம்மளை விட்டு போகுது. அழுகுறீங்கல்ல, சண்டை போட்டு அழுகிறீங்கல்ல, அடி தெரியாத ஆகுதா, ரத்தம் வருதா, கர்மா போகுது, அவ்வளவுதான். கெட்ட கர்மா என்ன பண்ணுனா, நீங்க முருகனை கும்பிட அந்த கெட்ட கர்மா